Hi, welcome to my channel. It is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 12th Accountancy Chapter 1. So problem number 7. So last problemல we have found out how to find out the capital by using a statement of affair. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஷனில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் கொடுக்கல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம ரெண்டுத்துமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ கொஷின் நம்பர் 7. ஸோ பார்க்கலாம். On 1st April 2018, Subha started business with a capital of 1,20,000. She did not maintain proper books of account. Following balances are available from her books as on 31st March 2019. Bank overdraft, இது மாதிரி நம்மளுக்கு assets and liabilities கொடுத்தாவே it is nothing but capital find out பண்ணணும். Right. Bank overdraft, it's a liability. Debtors asset, bills receivable asset, computer is an asset, machinery asset, stock in trade asset, creditors liability, bills payable liability, cash in hand asset. During the year, she withdrew 30,000 for her personal use. Personal use and her drawings. She introduced further capital 40,000 during the further capital is nothing but additional capital. Calculate what profit or loss. So இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. They are asking us to calculate the profit or loss. So how to find out? So இதில் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் நம்மளுக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்க ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல. நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் தேவை, க்ளோசிங் கேபிட்டலும் தேவை. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? த்ரூ யூஸிங் த பேலன்ஸ் ஷீட். தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கேபிட்டல் நம்மளுக்கு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் போடணும். அவ்வளோதான். நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின் இங்கே. ஸோ ஒன்று நான் பார்க்கலாம். ஸோ Subha started her business with a capital of rupees 1,20,000. ஸோ நம்ம கொஸ்டின் இதுமாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் சுபா ஆஸ் ஆன். ஸோ இந்த டேட் வந்து எப்பயுமே நம்ம லாஸ்ட் டேட் தான் பார்க்கணும். ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரம் த புக்ஸ் ஆஸ் ஆன் 31st December. திஸ் இஸ் த லாஸ்ட் டேட். ஸோ 31st March. எஸ், 31st March 2019. ஓகே. ஸோ இங்கேயும் க்ளோசிங் டேட் வில் பி 31st March 2019. இப்படி தான் போகணும். ரைட். ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ இங்கே ஓப்பனிங் கொடுத்துட்டான் 1st April 2018. இங்கேயும் நான் போடுறேன் 1st April 2018. இங்கே 31st March 2019. எப்பயுமே இது ரெண்டுமே லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டேட்ஸ் இருக்கணும். ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்படின்னாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் சுபா ஆஸ் ஆன் 31st March 2019 liability rupee assets rupee இதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் சுபா ஃபார் த இயர் ended 31st March 2019. Particular rupees capital as on closing date. Add drawings during the year less additional capital as on. This is nothing but opening capital. Opening capital நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. Therefore profit or loss made during the year. This is how we will be preparing. ஃபஸ்ட் இது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றுன்னா போடுறது. Bank overdraft is a liability. So what I'm going to write here, bank overdraft, OD. So how much bank overdraft? It is 50,000. Debtors, it's an asset. So debtors, எவ்வளோ இருக்குது debtors? 1,80,000. Next, bills receivable assets எவ்வளோ இருக்குது? 70,000. Computer is an asset, 30,000. Right. Next we have machinery, 3 lakhs. Machinery is an asset. Right. Stock in trade asset, 1,60,000. Next, creditors is a liability. Bills payable is a liability. Cash in hand, it's an asset. 60,000. ரைட். இப்போ டோட்டல் எடுத்துங்க.
டோட்டல் எடுத்துக்கிட்டாக்கா ஸோ இந்த டோட்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 lakhs வருது. ஸோ ஐம் போஸ்டிங் ஹியர் 8 lakhs, இங்கேயும் 8 lakhs கேபிட்டல். இதான் பேலன்சிங் ஃபிகர். இது க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1,40,000 + 2,40,000. 1,40,000 + 2,40,000 எவ்வளோ? 3,80,000. 3,80,000லேருந்து 8 lakhs எடுத்துட்டாக்கா you will get 4,20,000. So 4,20,000 is my capital, closing capital. அவ்வளோதான். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இது டோட்டல் 8 lakhs. 8 lakhsலேருந்து I have to deduct 50,000, 90,000, 2,40,000. I'll get 4,20,000. So next நான் என்ன பண்ண போகிறேன்? க்ளோசிங் கேபிட்டல் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். வாட் இஸ் க்ளோசிங் கேபிட்டல் யூ காட் ஹியர்? 4,20,000. இங்கே 4,20,000 போட்டுறேன். நெக்ஸ்ட்டு கொஷனில் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூரிங் த இயர் she withdraw 30,000 for personal use. So personal use is nothing but what? Drawing. So drawings. எவ்வளோ இருக்குது drawings இங்கே? 30,000. So I am adding here 30,000. So I'll get 4,50,000. 4,50,000 வருது. Next, she introduced additional capital. Additional capital எவ்வளோ introduce பண்ணாங்க? 40,000. So 40,000 introduce பண்ணியிருக்காங்க. ரைட், she introduced additional capital of 40,000. Next, opening capital நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 1,20,000. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுத்தை ஆட் பண்ண போது வெளியில் 1,60,000. ஸோ 1,60,000 நான் மைனஸ் பண்ணாக்கா ஐ எம் கோயிங் டு கெட், இது மைனஸ் பண்ணுங்கள், நான் ப்ராக்கெட்டில் போடுறது மைனஸ். ஸோ 2,90,000. திஸ் இஸ் நத்திங் பட் ப்ராஃபிட். ஐ வில் சே தட் இட் இஸ் அ ப்ராஃபிட். ப்ராஃபிட் லாஸை கட் பண்ணிடுங்க. ப்ராஃபிட் மேட் டியூரிங் த இயர். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதுதான் இந்த மெத்தட் பண்ணணும். இது மாதிரி கொஷின் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ்க்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.